வணக்கம். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி என்ற தலைப்பில நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில் பற்றி பார்த்தோம். இன்றைய வீடியோவில கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போறோம். அதுல நிலக்கரி கைத்தொழில் பற்றி நாங்கள் இன்றைய வீடியோவில் நான் செய்ய போறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்றால், நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார், ஆசிரியர் சேவையில் 30 வருட அனுபவம் எனக்கு இருக்கின்றது. தற்பொழுது ஓய்வு பெற்றுள்ளேன் என்ற என்னை பற்றிய ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். கடந்த நேற்றைய வகுப்புல நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில் பற்றி நாங்கள் பார்த்தனாங்க. அதுல ஒரு மீட்டர் பயிற்சி ஒன்றை பார்த்து கொண்டு நிலக்கரி கைத்தொழில் பற்றி பார்ப்போம். முதலாவது வினா, கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட பிரதான துறைகள் எவை? அதற்குரிய விடை: முதலாவது நெசவு கைத்தொழில், 2 இரும்புருக்கு கைத்தொழில், 3 நிலக்கரி கைத்தொழில். இது முதலாவது வினா. இரண்டாவது வினா, பறக்கும் நூனாளியை கண்டுபிடித்த அறிஞர் யார்? ஜோன் கே. மூன்றாவது, ஜெனி எனப்படும் நூல் நூற்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் காக் கிரீப்ஸ். ஜேம்ஸ் காக் கிரீப்ஸ். நான்காவது வினா, நீர் வலுவினால் இயங்கும் சிறப்பானதொரு நூல் நூற்கும் இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்பவர். ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்பவர். ஐந்தாவது வினா, நூல் நூற்கும் மியூல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சாமுவெல் கிராம்ப்டன். சாமுவெல் கிராம்ப்டன். ஆறாவது வினா, மியூல் இயந்திரத்தை நீராவியால் இயங்கச் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? எட்மண்ட் கார்ட்ரைட். இது இந்த நெசவு, அதாவது நாங்கள் இந்த நெசவு கைத்தொழில் பற்றிய ஒரு மீட்டர் பயிற்சி. அதே போல நேற்றைய வீடியோவில் நாங்கள் இரும்புருக்கு கைத்தொழில் பற்றியும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அதுல நாங்கள் அந்த இரும்புருக்கு கைத்தொழிலையும் சில வினாவிடைகளை உங்களுக்கு தரலாம் என நினைக்கின்றேன். முதலாவது வினா, உலகில் இரும்புத்தாதை அதிகளவு கொண்ட நாடு எது? விடை: பிரித்தானியா. இங்கிலாந்து என்று சொன்னாலும் விட சரி. இரண்டாவது வினா, நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஆபிரகாம் டர்பி. ஆபிரகாம் டர்பி. மூன்றாவது, ஹென்றி கோட் என்பவரின் கண்டுபிடிப்பு யாது? ரோலர் இயந்திரம். நான்காவது வினா, இரும்பில் இருந்த கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹென்றி பேஸ்மர். ஹென்றி பேஸ்மர். ஐந்தாவது வினா, இரும்புத்தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் சீமென்ஸ். வில்லியம் சீமென்ஸ். ஆறாவது வினா, திறந்த இரும்பு உலை கண்டறியப்பட்டதன் மூலம் ஏற்பட்ட பயன்பாடுகள் யாவை? முதலாவது பயன்பாடு, உயர் தரத்திலான உருக்கை உற்பத்தி செய்ய முடிந்தது. இரண்டாவது பயன்பாடு, இதன் மூலம் லாபகரமானதாகவும் வேகமாகவும் உருக்கு உற்பத்தி செய்யப்பட்டது. இது திறந்த இரும்பு விலை கண்டறியப்பட்டதன் பயன்பாடுகள் தான் இது. ஏழாவது வினா, இரும்பு நிலக்கரி தாதுக்கள் என்பவற்றை அதிகளவில் வளமாக பெற்ற நாடு எது? இரும்பு நிலக்கரி தாதுக்கள் என்பவற்றை அதிகளவில் வளமாக்கி கொண்ட பெற்ற நாடு எது? இங்கிலாந்து. அதற்குரிய விடை இங்கிலாந்து. இன்றைய பாடப்பிறப்புல நாங்கள் மீட்டர் பயிற்சி பார்த்தனாங்க. அடுத்தது இங்க நாங்கள் புதிய தலைப்புக்குள்ள போவோம். கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சி என்பதுல நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நெசவு கைத்தொழில் பார்த்து விட்டோம், இரும்புருக்கு கைத்தொழில் பார்த்து விட்டோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நிலக்கரி கைத்தொழில் பற்றி ஆராய்வோம். இந்த நிலக்கரி படிவுகள் அதிக அளவு காணப்படுகிற நாடாக இந்த பிரித்தானியா காணப்பட்டது. குறிப்பாக தென் வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர் முதலிய பிரதேசங்களில் தான் இந்த நிலக்கரி படிவுகள் அதிக அளவில் காணப்பட்டது. இங்க நாங்கள் இந்த நிலக்கரியை எடுத்தோம்னு சொன்ன, இது பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் இப்ப குறிப்பாக இந்த நிலக்கரியினுடைய பயன்பாடுகள் என்ன என்றதை முதல்ல பார்ப்போம். முதலாவது பயன்பாடு,
இரும்பை உருக்குவதற்கு பயன்படுகின்றது. நிலக்கரியினுடைய பயன்பாடு முதலாவது இரும்பை உருக்குவதற்கு பயன்படுகின்றது. இரண்டாவது இயந்திரங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. மூன்றாவது வீட்டு பாவனைக்கும் இவை பயன்படுத்தப்படுகின்றது. எனவே லாபகரமானதும் செயற்திறன் மிக்கதுமான எரிபொருளாக இந்த நிலக்கரி காணப்படுகின்றது. ஆனால் இந்த கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த பின்னர் நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்தது. ஆனால் இந்த நிலக்கரி அகழ்வு இலகுவானதாக அமையவில்லை. அதாவது கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்த பின்னர் தான் இந்த நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்தது. ஆனா நாங்கள் அந்த நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்தாலும் இந்த நிலக்கரியை நாங்கள் அகழ்ந்து எடுப்பது ஒரு இலகுவான காரியமாக இருக்கல. அப்ப நிலக்கரியை அகழ்ந்தெடுக்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி இருந்தது. குறிப்பாக நாங்கள் அந்த நிலக்கரியை அகழ்ந்து எடுக்கிறோம்னு சொன்னா அந்த நிலக்கரி சுரங்கத்தில இருந்து முதலாவது நீரை வெளியேற்றவன், இரண்டாவது ஆழமா அகழ்ந்தெடுக்க சுரங்கத்துக்குள்ள விஷவாயு உருவாகும், மூன்றாவது சுரங்கத்தினுள்ள வெப்பநிலை அதிகரித்து காணப்படும், நாலாவது சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்படுத்த. அப்ப இப்படி எல்லாம் கன பிரச்சனைகள் காணப்பட்டது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் பல புதிய கண்டுபிடிப்புகள் தோற்றம் பெற்றது. ஆகவே இதுல நான் சொன்ன விஷயம் என்னென்றால் நிலக்கரி அகழ்வு இலகுவான காரியம் அல்ல. நாங்க நிலக்கரி அகழ்ந்து எடுக்கணும்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்குத்தான் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் தோற்றம் பெற்றது. அப்ப அந்த புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதன் மூலம்தான் ஒவ்வொரு அறிஞர்மே அவ்வாறான புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டிருக்கணும். ஒவ்வொரு காலப்பகுதியில அவ்வாறான சில கண்டுபிடிப்புகளை வைத்துத்தான் இந்த நிலக்கரியை அகழ்ந்து எடுத்தார்கள். முதலாவதாக நாங்க பார்ப்போம். 1735ஆம் ஆண்டு தோமஸ் நியூ கொமன் என்பவரால் சுரங்கத்தில் சேரும் நீரை குழாய் மூலம் வெளியேற்றவும் குழாய் மூலம் வெளியே இருந்து வழியை அனுப்பி சுரங்கத்தை குளிரூட்டக்கூடிய நீராவியால் இயங்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இதை சுருக்கமா சொன்னால் இந்த 1735ஆம் ஆண்டு தோமஸ் நியூ கொமன் என்பவர் ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அந்த இயந்திரத்தின் பெயர் நீராவியால் இயங்கும் இயந்திரம். நீராவியால் இயங்கும் இயந்திரம் தான் தோமஸ் நியூ கொமன் கண்டுபிடிப்பு. அப்ப அந்த இயந்திரத்தினுடைய பயன்பாடு என்னன்னு சொன்னால் அந்த இயந்திரத்தின் மூலம்தான் சுரங்கத்துல சேர்ற நீரை குழாய் மூலம் வெளியே எடுத்தார். பிறகு குழாய் மூலம் வெளியே இருந்து உள்ளுக்கு வழியை அனுப்பி சுரங்கத்தை குளிரூட்டக்கூடியதாக இந்த நீராவியால் இயக்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த இயந்திரமும் ஒரு வினைத்திறன் குறைந்ததாகத்தான் காணப்பட்டது. இதனால் நிலக்கரி கவிழ்ந்த ஏனைய கைத்தொழில்களுக்கு இதை பயன்படுத்த முடியாமல் இருந்தது. அதற்காக இன்னும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்றை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அப்ப அதற்காக இங்க நாங்க இரண்டாவதாக பார்ப்போம். 1736ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வார்ட் என்பவரால் ஒரு முக்கியமான செயற்திறன் மிக்க ஒரு நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இதுல நாங்க இரண்டாவது இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னால் 1736ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வார்ட் என்பவர் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அது எப்படியான நீராவி இயந்திரம் சொன்னால் செயற்திறன் மிக்க நீராவி இயந்திரம். அப்ப இது அந்த ஏற்கனவே கண்டுபிடித்த அந்த நியூ கொமன்ட நீராவி இயந்திரத்தை விருத்தி செய்து ஒரு செயற்திறன் மிக்க ஒரு நீராவி இயந்திரமாக இது காணப்பட்டது. அப்ப இதனால இது நிலக்கரி கைத்தொழிலுக்கு மாத்திரமல்ல ஏனைய எல்லா கைத்தொழிலுக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது இந்த நீராவி இயந்திரம். அப்ப இது யாருடைய கண்டுபிடிப்புன்னு சொன்னால் ஜேம்ஸ் வார்ட் என்பவருடைய கண்டுபிடிப்பு. மூன்றாவது கண்டுபிடிப்பு 1812ஆம் ஆண்டு ஹென்றி டேவி என்பவர் பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடித்தார். அப்ப இந்த பாதுகாப்பான விளக்கு ஏன் தேவைப்பட்டான்னு சொன்னா நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து நிலக்கரியை நாங்க அகழ்ந்தெடுக்கிறதுக்கு அங்க இருளாக இருக்கும். அப்ப அந்த இருட்டுல நாங்கள் நிலக்கரியை அகழ்ந்தெடுக்கலாம். அப்ப அதற்காகத்தான் ஒரு பாதுகாப்பான விளக்கு கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இந்த விளக்கை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னால் 1812இல் ஹம்ப்ரி டேவி என்பவர் இந்த பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடித்தார். அப்ப இதன் மூலம் இந்த நிலக்கரி சுரங்கங்கள் அதிக அளவு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டது. அப்ப இதற்கு முதல் வாரான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதெல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது. சிறுவர்கள் பெண்கள் தான் அந்த தங்களாலான இயந்திர வேலைப்பாடுகளை அங்க செய்திருந்தார்கள். ஆனா இந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பின் மூலம் கைத்தொழில் புரட்சியின் மூலம் இந்த பாதுகாப்பு விளக்கு கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. நான்காவது 1839இல் இரும்பு கேபிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதேன் கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னா சுரங்கத்தில இருந்து மேலே நிலக்கரியை இலகுவாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த நிலக்கரி சுரங்கத்தில இருந்து மிக இலகுவாக நிலக்கரிய மேற்பரப்புக்கு கொண்டு வருவதற்கு இந்த இரும்பு கேபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
அப்ப அந்த இரும்பு கேபிளை கண்டுபிடித்தவர் யாருன்னு, இரும்பு கேபிள் எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னா 1839ஆம் ஆண்டு. இவ்வாறு இந்த நிலக்கரி கைத்தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக பல உப கைத்தொழில்களும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அப்ப நிலக்கரி கைத்தொழில முன்னேற்றம் ஏற்பட்டதால் பல உப கைத்தொழில்கள், அந்த நிலக்கரியினுடைய உப கைத்தொழில்களாக நாங்கள் பின்வருவனவற்றை குறிப்பிடலாம். இப்ப உதாரணமாக தேர். இந்த தேர் பெருந்தெருக்களை அமைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த புடவைகளை நிறமூட்டுவதற்கு தேவையான சாயங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல 3வது, நிலக்கரியின் கழிவுகள்ல இருந்து பல பொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன பொருட்கள்னு சொன்னால் இந்த மருந்து பொருட்கள், அதே போல வாசனை பொருட்கள், மற்றது கிருமி நாசினி, மற்ற களை நாசினி. களை நாசினி என்றால் அதாவது இந்த களை என்றால் புட்கள், அந்த புட்களை அழிப்பதற்கான இந்த களை நாசினிகள். அதே போல செயற்கை பசலை ஆகியன இந்த நிலக்கரி கழிவிலே இருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நிலக்கரி கழிவிலே இருந்து மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, வாசனை பொருட்கள், கிருமி நாசினிகள், மற்றது புட்களை அழிக்க பயன்படுகிற களை நாசினிகள், செயற்கை பசலை ஆகியன உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த நிலக்கரி கைத்தொழில இந்த கண்டுபிடிப்பை சுருக்கமாக நாங்கள் நோக்கினோம் என்று சொன்னால் 1735ஆம் ஆண்டு தோமஸ் நியூகோமன் சுரங்கத்தில் சேரும் நீரை வெளியேற்றும் குழாயை கண்டுபிடித்திருக்கிறார். இதுதான் தோமஸ் நியூகோமன் கண்டுபிடிப்பு, சுரங்கத்தில் சேரும் நீரை வெளியேற்றும் குழாய். 1736 ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம். அப்ப இது சகல துறைகளுக்கும் பொருந்தும், தனிய நிலக்கரி கைத்தொழில கண்டில்ல, ஏனைய துறைகளுக்கும் இந்த நீராவி இயந்திரத்தை பயன்படுத்த முடியும். 1812 ஹென்றி டேவி பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடித்திருக்கிறார். இது ஏன் பயன்படுத்தப்பட்டன்னு சொன்னா சுரங்கத்துறைக்கு பயன்படுத்தப்பட்ட துறை சுரங்கத்துறை, நிலக்கரி சுரங்கங்கள், காரிய சுரங்கம் அப்படியான சுரங்கத்துறைகளுக்கு இந்த விளக்கு. 1839 இரும்பு கேபிள், இதுவும் சுரங்கத்துறை. ஏன்னு சொன்னா சுரங்கத்துக்கு அடியில இருந்து அகழ்ந்தெடுக்கிற அந்த பொருட்களை புவியினுடைய மேற்பரப்புக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த இரும்பு கேபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1811 யோன் மெக்கடம் என்பவர் பெருந்தெருக்களை அமைக்கும் முறையை கண்டுபிடித்தார். இது போக்குவரத்து துறையில வரும் பெருந்தெருக்களை அமைக்கும் முறை. 1814ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீவன்சன் என்பவர் புகையிரத என்ஜினை கண்டுபிடித்திருக்கிறார். அப்ப இது இந்த போக்குவரத்து துறையில தான் இதுவும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப ஆகவே நாங்கள் இந்த நிலக்கரி கைத்தொழில எடுத்தோம் என்று சொன்னால் இந்த நிலக்கரி கைத்தொழிலையும் இது ஆரம்ப காலத்துல அந்த நிலக்கரி அகழ்வதில் பிரச்சனைகள் இருந்தது. இதனாலதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத்தான் இவ்வாறான புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு அறிஞர்களாலையும் இங்க மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப இவ்வளவு நேரம் இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி பற்றித்தான் நாங்க பார்த்தோம். அதுல நாங்கள் அந்த 3 துறைகளிலான வளர்ச்சியும் இப்ப பார்த்துட்டோம். ஒன்று நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில். இந்திய வகுப்புல நாங்கள் இந்த நிலக்கரி கைத்தொழிலை பற்றி பார்த்தோம். இப்ப இதுல நாங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புரிதல் சொன்னால், நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார் 30 வருட ஆசிரியர் சேவை ஓய்வு பெற்றுள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். தயவு செய்து அவ்வாறு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.